ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். எனக்கு வந்து என்னென்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சேனல் வந்து ரொம்ப டெவலப் ஆகுமோ என்னவோ அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து ஒரு டவுட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் இப்போ வந்து பயங்கர ரெஸ்பான்ஸுங்க. உங்களுக்கு தான் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ வந்து சேனல் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸு. இப்போ வந்து என்னென்னா, ரொம்ப வந்து பயங்கர ரெயினுங்க. என்னென்னா சொல்லாமல் கொள்ளாமல் அவன் பாட்டுக்கு ரெயின், மார்னிங் பயங்கர ரெயின். இந்த ரெயினோட ஒரு வீடியோ எடுத்தோம்னா, ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ எடுத்தோம்னா, நல்லா கேமரா வேறு சூப்பராக ஒர்க் ஆகும். அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். மொட்டை வெயிலில் அடித்தா தான் வந்து ஒரு மாதிரி தெரியும். சரி, அதனால் வந்து ஹார்வெஸ்டிங் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் என்னங்க இருக்குது, அப்படியே போகிற போக்கில் அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த இயற்கையாக ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டு. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் காய் வந்துட்டுருக்குறாங்க, அவனை தான் ஹார்வெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். பிரிஞ்சால். இந்த பிரிஞ்சால் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஐயோ அப்படின்னு தெரிச்சு ஓடுறாங்க. வந்து போர் அடிச்சிட்டானுங்க. என்னென்னா, இந்த லாங் பிரிஞ்சால் இப்போ தான் வந்து நியூ என்ட்ரி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, க்ரீன் பிரிஞ்சால், பச்சை கத்திரிக்காய். ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தாங்க. லாங் பிரிஞ்சால் கொஞ்சம் 2-3 இருந்தாங்க. அவங்களையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அந்த லாங் பிரிஞ்சால் வந்து என்னென்னா, இப்போல்லாம் வந்து ரொம்ப காரி கிடக்குதுங்க. காரினா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இவனை வந்து புடிங்கி போட மனசு இல்லாமல் வச்சிட்ருக்கிறேன். இந்த மாதிரி பிஞ்சாக வச்சா கூட அப்படி தான் இருக்குது, ஏன்னு தெரியல. ஸோ அந்த லாங் பிரிஞ்சால் பிடுங்கிட்டு, இந்த என்னோடய கார்டனில் எல்லாமே லாங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லாங் பீன்ஸு. இவனை நினச்சாவே எனக்கு அப்படியே ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து நீளமாக தொங்கிட்டுருக்குறாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மலைக்கு அதுக்குமா அந்த காய் மட்டும் தனியாக வந்து அந்த மணல் சலிக்கிற வண்டியில் கிடக்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ லாங் பீன்ஸையும் பிடுங்கிட்டு, லாங் பீன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் காய் விட்டால் கூட அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை. அதனால கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டா பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு 2-3 காய்ங்க இருந்தானுங்க. இவன் வந்து எப்படின்னா, இப்போது டபுளாக வந்து தான் 2 ஜோடியாக தான் காய் காப்பானுங்க. ஆனால் வந்து இப்போது ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் கூட வர்றானுங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா 3 பேர் ஒரு இதில் வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருந்தானுங்க. ஆனால் இந்த காய் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஒன்று தாங்க தோணும். என்ன மாதிரி ஒரு இது இல்லை, அந்த மலைக்கு அதுக்கும் தனித்தனியாக அங்கங்கே 2 பேருங்க சும்மா காயை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கானுங்க. அப்படியே லீஃபில் இருக்கிற அந்த செடியோடு இருக்கிற மாதிரியே தெரியலை. அங்கங்கே வந்து அப்படியே வச்சு விட்டுட்டு போனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தானுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி. இவங்க எல்லாமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் தர்றானுங்க. இன்னும் ஒரு 2-3 லாங் பிரிஞ்சால் இருக்காங்க. இதில் என்ன ஒன்றுனா, இந்த பாருங்கள், லீஃப் பாருங்கள் எப்படி வந்து பைட் பண்ணி வச்சுருக்காங்க, கடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அது யாருன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒன்று ரேட்டாக இருக்கணும், இல்லாட்டா எங்கள் ஏரியாவில் வந்து என்னோடய இதில் வந்து பீகாக் வந்து இப்போ புதுசாக பீகாக் நிறைய இருக்காங்க. பட் ஆனால் என்னோடய கார்டனை வந்து நோட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களான்னு எனக்கு தெரியல. காயெல்லாம் கொதறி வச்சுருக்காங்கங்க. எனக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லாட்டா அணிலான்னு தெரியலை. இவங்களை யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. சில பீன்ஸ், லாங் பீன்ஸ்லாம் உடச்சி நல்லா ப்ரோக் பண்ணி கீழே போட்டிருந்தாங்க. சரி, எப்போயாவது ஒரு தடவை பார்த்தேன்னா இருக்குதுடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த சிறகவரைன்னு சொல்லுவாங்கள்ல, சிறகவரையிலே இது வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்குது. ஆனால் ஒரு சில காய் வந்து அப்படியே முத்துன மாதிரி ஆயிடுச்சுங்க. அதிலே பார்த்திங்கன்னா, செடியிலே பார்த்திங்கன்னா காஞ்சு போயிருக்கும் பாருங்கள், அப்படி ஆகிட்டு இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல. இந்த காய் வந்து எனக்கு பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி வந்து சீடு கொடுத்தாங்க, அதைத்தான் போட்டு விட்டேன். பட் ஆனால் என்கிட்ட ஒரு காய் இருந்துச்சு, கோழி அவரைன்னு சொல்லிட்டு. அவள் வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் இருப்பாள், இவன் வந்து ஒயிட் கலரில் இருப்பான். அவன் மெரூன் கலரில், வயலட் கலரில், பர்பிள் கலரில் இருப்பான். அவள் வந்து சூப்பராக இருப்பான். அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், பொரியலும் சூப்பராக இருக்கும். சரி, அந்த பக்கம் வந்து ஒரு லாங் அவரை செடி அவரை வேறு இருந்தானுங்க. ஒரு 2-3 நம்ம விவசாயி விட்டோம் இல்லையா, அந்த அவரைக்காய் வந்து அந்த பக்கம் இருந்தானுங்க. அவனுங்களையும் பிடிங்கிட்டு இன்றைக்கி வந்து புதுசாக யாரை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா, இந்த சிறகவரை, சிறகவரையில் கோழி அவரை, அவனை தான் வந்து எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதே தான் அந்த பக்கம் செடியை வர இன்னொரு க்ரோ பேக்லேயும் வந்துகிட்டே இருந்தானுங்க.
எனக்கு வந்து இந்த மழையில் இந்த செடிங்க நனைஞ்சதோட ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நான் வச்சுருக்க இந்த மினி கார்டன்லேயே இவ்வளோ ஹாப்பி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய பெரிய ஃபார்ம் வச்சுருக்கவங்க, கார்டன் வச்சுருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்னு அப்பப்போ நான் நினச்சிக்கிறது. இருந்தாலும் வந்து இன்னுமே நான் என்னோடய கார்டனை டெவலப் பண்ணாமல் வச்சுருக்கிறேங்க, நான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளார பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி வச்சுருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா, அது இன்னொரு லாங் வீடியோ போடுறேன். அங்கேயும் வந்து கொஞ்சம் காய் இருந்தாங்க, கத்திரிக்காய் இருந்தாங்க. அதே லாங்கு பர்பிள் கலர் கத்திரிக்காய், ஊதா கலர் நீல கத்திரிக்காய் தான் 2 காய் இருந்தானுங்க. டெரஸ்லேயும் இந்த காய் இருக்கானுங்க. அவனை வந்து அங்கேயும் போய் பிக் பண்ணணும். சரி இதான் முடிஞ்சிருச்சே போகலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியே கண்ணுக்கு அழகாக அவ்வளோ ஒரு அழகுங்க. அந்த எல்லோ கலர் ரோஸ் 2 ரோஸ் வந்து சூப்பராக இருந்தானுங்க பார்க்குறதுக்கு. அப்படியே சொல்கிறதுக்கு இது இல்லை. நான் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறதா நினைப்பீங்க. பட் ஆனால் அதுதான் ரியலாகவே அதுதான். அந்த ஃப்ளவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அப்படியே எல்லோ கலர் அந்த ஃப்ளவரை பிடிங்கிக்கிட்டு 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் வந்து நல்லா ப்ளூம் ஆகலை. ஸோ அதனால் ஒருத்தன் மட்டும் வாடான்னு சொல்லிவிட்டு அவனை வந்து பிக் பண்ணிவிட்டு இன்னொருத்தன் இருக்கான், அவனும் வந்துட்டுருக்கான். இந்த டைமில் வந்து நல்லா ரோஸ் செடியெல்லாம் நல்லா பூக்கும் போல். ஸோ அது நல்லா தெரியுது. அவனை பிக் பண்ணிவிட்டு சரி என்னெல்லாம் வந்திருக்காங்க நம்ம போட்ட சீடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா வெந்தயக்கீரை வந்து இவன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என் பசங்க வந்து இந்த எம்சாண்ட் இருக்குது இல்லையா, அதை எடுத்து மேலே போட்டு வச்சுட்டாங்க. அதனாலே பாதி சீடு வரலை. அப்புறம் வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து இருந்துச்சு. அந்த ஆனியன் வந்து சரி இந்த ரெயினோட வந்து டெரஸில் வந்து நம்ம செடியெல்லாம் என்ன நிலமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தால் இங்கேயும் வந்து லாங் பிரிஞ்சால் சூப்பராக இருந்தானுங்க. அதில் வந்து ஒரு 4 கத்திரிக்காய் இருந்தானுங்க. 4 கத்திரிக்காயில் 2 கத்திரிக்காய் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பக்கத்துலேயே வந்து அவரை, முள்ளங்கி அதெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டிருந்தேன். அவன் எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்குறானுங்க, பயங்கரமாக வந்துட்டுருக்குறானுங்க. அதுவும் அந்த ரெட் கலர் ரேடிஷு சூப்பராக வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு டொமேட்டோ செடி பக்கெட்டில் வச்சுருந்தேன். அவனும் பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கான். பீட்ரூட்டும் வந்து கிழங்கு பிடிச்சி வந்துட்டுருக்குறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, சீடெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடாமல் என்ன பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துலேயே போட்டு விட்டுட்டேன். ஸோ வருவானா வரமாட்டா அப்படின்ற டவுட்டோடு போட்டு விட்டுட்டேன். சரி வந்து என்னென்னா இப்போ ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னேன்ல அந்த கொத்தவரங்காய் ஒருத்தன் போயிட்டாங்க, ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய யார் கிடச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த லாங் கத்திரிக்காய். இவங்களை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்க தெரிச்சு ஓட போகிறாங்க, ஐயோ திரும்பவும் கத்திரிக்காயா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. கத்திரிக்காய் இல்லாமல் எந்த ஒரு குக்கிங் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.